இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இன் a school there are total 560 students. The ratio of boys and girls is 13:15. If 40 more boys gets admitted into the school, then will be the new ratio of boys and girls. இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல மொத்தம் 560 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ பாத்தீங்கன்னா 13:15. இப்ப புதுசா 40 பாய்ஸ் வந்து சேர்றாங்க. இப்ப நியூ ரேஷியோ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. மொத்தம் 560 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு உள்ள ரேஷியோ 13:15. இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். பாய்ஸ் 13 மடங்கு இருக்காங்க, கேர்ள்ஸ் 15 மடங்கு இருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த 28 மடங்கு தான் 560 அப்படின்னு சொல்றோம். ஒரு மடங்கு எவ்வளோன்னு பார்க்க 560/28. 28 ஒன்னா 28 2 56, 0க்கு 0. ஒரு மடங்கு வந்து 20 ஸ்டூடெண்ட். ஓகேவா? அப்ப 13 மடங்கு 13 × 20 260. ஒரு மடங்கு வந்து 20. இப்ப 15 மடங்கு 15 × 20 300. பாய்ஸ்ல 260 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ்ல 300 பேர் இருக்காங்க. இப்ப பாய்ஸ்ல 40 பேர் நியூவா ஆட் ஆறாங்க. இப்ப மொத்தம் பாய்ஸ்ல 300 வந்துருச்சு. ஆல்ரெடி கேர்ள்ஸ்ல 300 பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே கிராஸ் பண்ணிடலாம். 1:1. நியூ ரேஷியோ என்ன அப்படின்னா 1:1. இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 2ல இருக்கு. So option 2, 1:1 is a correct answer. Thank you for watching.